Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு சைமல்டேனியஸ் போல்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது 12th பேஜ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ டேரக்டா நம்ம அங்க போய் அதை பார்த்துக்கலாம். மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பேஜஸ்ல இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எதுவுமே இல்லை, சரிங்களா? ஸோ ஐ மீன் நம்ம எக்ஸாமுக்கு எடுத்துக்க மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஸோ டைரக்டா நம்ம எடிட்டோரியலையும் தாண்டி போக வேண்டிய சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு. ஏன்னா எடிட்டோரியல்லையுமே வந்து சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டில் ஒரு அட்வைசரி அது நமக்கு தேவையில்லை. அண்ட் தென் அலையன்சஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இங்க வந்து பாவர்ட்டியை பத்தி பேசியிருக்காங்க, பட் ஸ்டில் இது வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக்கை வந்து நம்ம அனலைஸ் பண்றப்பே இவங்க சொன்ன அந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம அடுத்தது போயிடலாம், சரிங்களா? ஸோ டைரக்டா வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த சைமல்டேனியஸ் போல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த சைமல்டேனியஸ் போல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கமிட்டி வந்து போட்டிருந்தாங்க. யார் தலைமையில அந்த கமிட்டி போட்டிருந்தாங்க அப்படின்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில தான் வந்து ஒரு கமிட்டி அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டி அவங்களோட ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை ரிலேட் பண்ணி அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் சப்மிட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 18,656 பக்கங்கள் கொண்ட பரிந்துரைகளை சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. 18,000 பேஜுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க முக்கியமான ரெக்கமெண்டேஷன்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, பரிந்துரைகள் என்ன முக்கியமானது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு லோக்சபா இருக்கு. நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷனா இருக்கு. ஓகேங்களா? பிரதமருக்கான தேர்தல் தான் லோக்சபா தேர்தல் அப்படிங்கிறத சொல்றோம். மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்போம். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன் லோக்சபா அவங்களுக்கு தேர்ந்தெடுப்போம். அடுத்தது இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸும் நம்ம சீஃப் மினிஸ்டரை செலக்ட் பண்றோம் இல்லையா, தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, இந்த சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கான எலெக்ஷன் இது ரெண்டும் ஒரே ஒரு ஃபேஸ்ல நடக்கும். ஓகேங்களா? இது ரெண்டும் ஒரு கட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு எலெக்ஷனும் நடந்து முடிஞ்சன, அதாவது எம்பி எலெக்ஷனும் எம்எல்ஏ எலெக்ஷனும் நடந்து முடிஞ்ச ஒரு 100 நாள் கேப்ல லோக்கல் பாடி எலெக்ஷனையும் நடத்தணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், நம்ம முனிசிபாலிட்டி கவுன்சிலர் எல்லாம் செலக்ட் பண்றோம் இல்லையா, தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான தேர்தல் அப்படிங்கிறதும் ஒரே நேரத்தில் ஒரே ஆண்டிலே நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லுறாங்க. ஸோ இவங்களோட பரிந்துரைகளின் படி பார்க்குறப்ப நமக்கு லோக்சபா எலெக்ஷன், மாநில சட்டமன்றங்களோட தேர்தல்கள் இதெல்லாம் ஒரு ஃபேஸ்ல நடக்கும். செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் என்னன்னா ஒரு 100 நாள் கேப்ல நமக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும், சரிங்களா? ஸோ அதுதான் இவங்க ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் முன்னாடி நடந்துச்சு, இல்லைன்னா சொல்ல முடியாது. 1952 முதல் தேர்தல் நடக்குது, முதல் பொது தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது. அது லோக்சபாவுக்கும் நடக்குது, மாநில சட்டமன்றங்களுக்கும் நடக்குது. அந்த 1952 ஆரம்பிச்சது 67 வரைக்கும் ஒரு ஏறக்குறைய எல்லா மாநிலங்களையும் ஒரே டைம்ல தான் நமக்கு லோக்சபா எலெக்ஷனும் நடந்துச்சு, நமக்கு அந்த சட்டமன்ற தேர்தல்களும் நடந்துச்சு. இடையில ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி அந்த மாதிரி எல்லாம் போட்டனால, எக்ஸாம்பிளுக்கு கேரளால 57லேயே வந்து நமக்கு அந்த எலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது மாறி இருக்கும். கேரளால அந்த ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 1-2 மாநிலங்கள் மட்டும்தான் மிஸ்மேட்ச் ஆகியிருந்திருக்கும். மற்றபடி ஓரளவுக்கு எல்லாமே சேமா தான் இருக்கும். இப்போ கூட ஆந்திர பிரதேஷ், ஒடிசா போன்ற, அருணாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் எல்லாம் இப்பதான் அந்த லோக்சபா எலெக்ஷனோடய தான் அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதும் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கச்ச மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல அது ரெண்டும் மிஸ்மேட்ச் ஆகி நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதை ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்கன்னா ஒரு லோக்சபா தேர்தல் நடக்குது. அந்த லோக்சபா தேர்தல்ல ஒரு மெஜாரிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஒரு மெஜாரிட்டியோட ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னா அது 5 வருஷத்துக்கு அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகேவா? இல்ல இன்கேஸ் ஆட்சி கவிழுது அப்படிங்கிற பட்சத்துல இடையிலேயே ஆட்சி கவிழுது, ஒரு 2024 அவங்க வந்து எலெக்ஷனுக்கு வராங்க, ஐ மீன் ஆட்சிக்கு வராங்க. 2024 வர இந்த அரசாங்கம் நார்மல் டைம்ஸ்ல பார்த்தோம்னா 5 வருஷம் பதவி காலம் அப்படிங்கிறது, அப்புறம் 2029 வரைக்கும் இருக்கும். கரெக்டா? சோ இப்போ இது வந்து மெஜாரிட்டி இருக்குன்ற பட்சத்துல இன்கேஸ் இடையிலே ஆட்சி கவிழுது, 2024 ஆரம்பிக்கிறாங்க, 2025லயே ஆட்சி கவிழுது அப்படின்னா நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல மறுபடியும் இந்தியா ஃபுல்லா ஒரு தேர்தல் நடத்துவோம். இந்தியா ஃபுல்லா தேர்தல் நடத்தி புதுசா ஒரு அரசாங்கம் உருவாகும், புதுசா ஒரு அரசாங்கம் ஆட்சி அமைக்கும். இல்லையா? இல்ல அதுதானே நடைமுறை. அந்த நடைமுறை படி பார்த்தோம்னா இந்த 2025ல ஒரு தேர்தல் வருது,
அதாவது 2024 தேர்தல் வருது, ஆட்சி கலைஞ்சிட்டு மறுபடியும் 2025 புதுசா ஒரு தேர்தல் வைக்கிறாங்க. அதுல ஒரு கட்சி ஜெயிப்பாங்க. அந்த கட்சியோட பதவிக்காலம் எவ்வளவு வருஷம் இருக்கும்? இப்போதைக்கு இருக்க நடைமுறை எப்படி பார்த்தோம்னா 5 வருஷம் இருக்கும். அப்படின்னா 2030 வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இப்ப 2024 தேர்தல் வருது, 2024 வந்த தேர்தல்ல எந்த ஒரு கட்சிக்குமே மெஜாரிட்டி இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த ஆட்சி இடையிலே கவிழ்க்கப்படுது. ஓகேங்களா? அந்த ஆட்சி அப்படியே கலையுது. அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸாம்பிளுக்கு 2025 கலையுதுன்றதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்ப 2025 ஆட்சி கலையுது அப்படின்னா மறுபடியும் தேர்தல் வரும். அதே ப்ரொசீஜர்ஸ் தான். மறுபடியும் தேர்தல் வரும். மறுபடியும் ஒரு புதுசா ஒரு கட்சி ஆட்சி அமைப்பாங்க. அது கூட்டணி ஆட்சியா இருக்கலாம், இல்ல பெரும்பான்மையின ஆட்சியாகவும் இருக்கலாம். ஒரு கட்சி ஆட்சி அமைப்பாங்க. அரசாங்கம் அப்படிங்கிறது உருவாகும். அந்த அரசாங்கத்தோட பதவிக்காலம் என்னவா இருக்கும்னா 5 வருஷமா இருக்காது. அது எவ்வளவா இருக்கும்? ரிமைனிங் பீரியடா இருக்கும். 2024 தேர்தல் வந்துச்சுன்னா 2029 வரைக்கும் இருக்கு இல்லையா? அப்ப இடையில இருக்கக்கூடிய அந்த ரிமைனிங் பீரியட் வரைக்கும் தான் அந்த ஆட்சி இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்ப இவங்க ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தோம்னா 2024 ஒரு ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சி 2025 கலைஞ்சிருது. மறுபடியும் தேர்தல் வருது. அந்த தேர்தல் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த கட்சியோட பதவிக்காலம் அப்படிங்கிறது ரிமைனிங் பீரியட்னா 2029 வரைக்கும் தான் இருக்கும். நம்ம இப்ப இருக்கிற நடைமுறைப்படி பார்த்தோம்னா 2030 வரைக்கும். ஆனா இவங்களோட இது பத்தி பார்த்தோம்னா 2029. இது 2025 கிடையாது. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு 2027 ஆட்சி கலையுதுன்னு வைங்களேன். மறுபடியும் எலெக்ஷன் புதுசா ஒரு அரசாங்கம் ஃபார்ம் ஆவாங்க. அந்த ஃபார்ம் ஆகிற அரசாங்கம் எவ்வளவு வருஷத்துக்கு இருப்பாங்க? ரிமைனிங் பீரியட் 2 இயர்ஸ்னா அந்த 2 இயர்ஸ்க்கு மட்டும் தான் இருப்பாங்க. ஓகே, சோ இது அவங்களோட முக்கியமான ரெக்கமெண்டேஷனா இருக்கு. இதே ஒரு நடைமுறை தான் மாநிலங்கள்லயும் செல்லுபடி ஆகும் அப்படிங்கறது சொல்றாங்க. ரிமைனிங் பீரியடுக்கு மட்டும்தான் அந்த ஆட்சி அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வழக்கமா இருக்க நடைமுறை மாதிரி புதுசா எலெக்ஷன் நடந்து ஒரு ஆட்சி அமைச்சிட்டாலே 5 வருஷம் அப்படிங்கிற கணக்கு இருக்காது அப்படிங்கறது சொல்றாங்க. சோ இது ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷனா இருந்துச்சு. சோ இந்த ஒரு ரெக்கமெண்டேஷனை சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன சொல்றாங்க? ஆர்டிகல் 83 மற்றும் ஆர்டிகல் 172ல ஒரு சட்ட திருத்தம் அப்படிங்கறத கொண்டு வரணும். ஆர்டிகல் 83 அப்படிங்கிறது பார்லிமெண்டோட டியூரேஷனை பத்தி சொல்லுது, அந்த லைஃப் டைம் பீரியடை பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 172 அப்படிங்கிறது நமக்கு சட்டமன்றங்களோட அந்த லைஃப் டைமை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? அடுத்தது வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இப்ப லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்னா நடத்த போறாங்க அப்படிங்கிறது சொல்லும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலும் ஒரே நேரத்திலேயே நடத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு சில மாற்றங்கள் கொண்டு வரணும். ஓகேவா? சோ அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 324 தேர்தல் ஆணையம் பத்தி சொல்லக்கூடிய அந்த ஆர்டிகல்ல 324A அப்படிங்கிற ஆர்டிகல்ல ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா? அது என்ன அமெண்ட்மெண்ட்னா, லோக்சபா எலெக்ஷன், மாநில சட்டமன்றங்களுக்கான எலெக்ஷன், அதே மாதிரி சைமல்டேனியஸா உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்தணும்னா அந்த ஆர்டிகல் 324A ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்தது ஆர்டிகல் 325 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். எதுக்குன்னா இந்த எலக்டோரல் ரோல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? எலக்டோரல் ரோல்ஸ் இந்த ஓட்டர் ஐடி கார்டுல ப்ரிப்பேர் பண்ணணும். அது உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப ஏன் இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் எதுக்காக பண்றாங்கன்னா, நமக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அடுத்தது பார்த்தோம்னா மக்களவை, மாநிலங்களவை, மாநில சட்டமன்றங்கள், இந்த தேர்தல்களை மட்டும்தான் நடத்திட்டு வருது. இப்போ நம்ம உள்ளாட்சி அமைப்புகளையும் உள்ள கொண்டு போறோம். அப்போ தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் கொலாபரேட் பண்ணி தான் இந்த ஒரு தேர்தலை நடத்துற மாதிரி இருக்கும் இன்கேஸ் இந்த ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தோம்னா. அதனாலதான் இந்த 324A 325ல ஒரு சில அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்த மொத்த பரிந்துரைகளின் படி பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆர்டிகல் 83 172 அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா மாநிலங்களோட ஒப்புதல் தேவையில்லை அப்படிங்கறத இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு லைஃப் டைம் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் லைஃப் டைம் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஒரு மாநிலத்தோட சட்டமன்றத்தோட டியூரேஷனை குறைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மாநிலத்தோட ஒப்புதல் தேவையில்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதே உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு வரப்ப மாநிலங்களோட ஒப்புதல் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேங்களா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிபிகேஷன் அப்படிங்கறத நம்ம அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ல படிச்சிருப்போம். மாநிலங்கள், அதாவது பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை, அதோட சேர்த்து மாநிலங்களோட ஒப்புதல். 28 மாநிலங்கள் இருக்குன்னா அது 15 மாநிலங்கள் ஒப்புதல் தெரிவிக்கணும் அந்த ஒரு நடைமுறைக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாநிலங்களோட ஒரு உரிமையில இருக்கு, ஸ்டேட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாங்க, இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் சேர்ந்து தேர்தல் நடத்தணும் அப்படின்னா நம்ம மாநிலங்களோட ஒப்புதல் அப்படிங்கறத வாங்கணும் அப்படிங்கறத ரெக்கமெண்டேஷன்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, இது நடைமுறைக்கு வரல, ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னா நம்மளோட அரசியல் அமைப்புல ஏறக்குறைய 18 சட்ட திருத்தங்களை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதையும் இந்த 18,000 பக்கம் இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஒரு முக்கியமான விஷயம் தான், இதை நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா பரிந்துரைகள் அப்படிங்கிறது சமர்ப்பிக்கப்பட்டுருச்சு. இப்போ இந்த கமிட்டி படியும் சரி, லா கமிஷன் வந்து போட்டிருக்காங்க, அவங்களும் சட்ட ஆணையமும் அவங்க தனியா இதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. இதே சேம் விஷயத்தை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனையும் அவங்க தனியா ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ரிப்போர்ட்டும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும் நமக்கு. ஸோ அவங்களும் என்ன சொல்றாங்க, அந்த லா கமிஷன் சட்ட ஆணையமும் இந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஆணையமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2029 இதெல்லாம் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கறது சொல்றாங்க. ஏன்னா அந்த ஒரு இயரை தான் அவங்க ரெக்கமெண்டும் பண்றாங்க. 2029 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லா கொண்டு வரலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க அரசாங்க தரப்புல இருந்து என்னென்ன காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னா, நிறைய செலவினங்கள் ஆகுது, தேர்தல் செலவுகள் அதிகமா ஆயிட்டே வருது. அடிக்கடி ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் இந்தியாவில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு 6 மாசத்துல ஒரு தேர்தல் அப்படிங்கிறது நடந்துட்டே தான் இருக்கும். இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது அமல்ல இருக்கும். ஓகேவா, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது அமல்ல இருக்கனால அரசாங்கத்தினால நல்லா செயல்பட முடியல அப்படின்னு சொல்றாங்க. அரசாங்கம், இந்த பிசினஸ் பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள்னால அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. புதிய திட்டங்களை எங்களால அந்த மாநிலத்தில் கொண்டு வர முடியல, நடைமுறைப்படுத்த முடியல, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அதிகமாக வருது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப டிராஸ்டிக்கலி ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரே நேரத்திலே தேர்தல் நடத்தி முடிச்சிட்டோம்னா எல்லா செலவுகளும் ஒரே நேரத்திலே முடிஞ்சு போயிடும். அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த எலெக்ஷன் பக்கமே நம்ம போக தேவையில்ல, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இதை எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் போன தேர்தல் அப்படிங்கிறது, அதாவது வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற ஒரு மாநிலத்துல மட்டுமே இந்த மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தல் அப்படிங்கிறது 8 கட்டங்களாக நடத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா, ஒரு 200-250 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு 8 கட்டங்களாக இந்தியாவில் நம்ம தேர்தல் நடத்தியிருக்கோம். இப்போ இந்தியா ஃபுல்லா ஒரே ஃபேஸ்ல நம்ம எப்படி அந்த எலெக்ஷனை நடத்தி முடிக்க போறோம், அது சாத்தியமாகுமா அப்படிங்கிறத கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருந்துட்டே தான் இருக்கு. பட் ஸ்டில் இதனுடைய நடைமுறை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நம்ம அனலைஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். இது ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே இதை பார்ப்போம். ஆர்டிகல்ஸ் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கும். சரிங்களா, 83, 172, 324A, 325 அப்படின்னு நிறைய ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா, ஸோ அது அடுத்தது நம்ம போவோம், அது டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தோம்னா ஞானேஷ் குமார் அண்ட் சுக்பீர் சந்தோஷ் சிங் அப்படிங்கிற 2 பேரை வந்து தேர்தல் ஆணையர்களாக நியமனம் செஞ்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட் பில் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில பாக்குறப்போ நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு தேர்வு குழு தேவை அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் சொல்லுது. ஓகேங்களா, அந்த தேர்வு குழுவுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து இருப்பார். ஓகேங்களா, பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. செகண்ட் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு யூனியன் மினிஸ்டர், அதாவது ஒரு கேபினெட் மினிஸ்டர். அதை இவரை யார் தேர்ந்தெடுப்பாங்க, இந்த யூனியன் மினிஸ்டர் யாரு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதமர் சொல்லக்கூடிய ஒரு மத்திய மந்திரி அவர்கள் வந்து இந்த கமிட்டியில வந்து இருப்பாங்க. ஓகேவா, மொத்தம் 3 பேர் கொண்ட கமிட்டி, 2 பேரை பார்த்தாச்சு. 3வது ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, லோக்சபாவோட எதிர்கட்சி தலைவர், அதாவது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படிங்கறது சொல்றோம். ஓகேவா, சோ இந்த 3 நபர்கள் தான் வந்து அந்த தேர்வு குழு அப்படிங்கிற அந்த டீம்ல வந்து இருப்பாங்க. இந்த டீம் என்ன பண்ணும், ஒரு தேர்தல் ஆணையர்கள் அப்படிங்கிற சில 2-3 பேர் நேம வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல 2 பேரை பரிந்துரை பண்ணிருக்காங்க. சோ இவங்க பரிந்துரை மட்டும்தான் பண்ண முடியும், இவங்கனால நியமனம் பண்ண முடியாது. இவங்க செலக்ட் மட்டும் தான் பண்ணி அனுப்புவாங்க. தே காண்ட் அப்பாயிண்ட் தி எலெக்ஷன் கமிஷனர்ஸ். அந்த டேர்ம்ஸ் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ இவங்க பரிந்துரைகளை அனுப்புவாங்க. இந்த பரிந்துரைகளை ஏத்துக்கிட்டு யாரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, சோ அந்த வகையில இந்த சட்டத்தின்படி இந்த தேர்வு குழு தேர்ந்தெடுத்த முதல் முறையாக இந்த 2 பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில பாக்குறப்பையும் இது இம்பார்ட்டன்டா இருக்கு. ஞானேஷ் குமார் மற்றும் சுக்பீர் சந்து அப்படிங்கிற 2 பேரை வந்து இந்த ஒரு கமிட்டி ஃபர்ஸ்ட் டைமே இப்பதான் இந்த மாதிரி ஒரு கமிட்டி போட்டு ஒரு தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற நடைமுறை இப்பதான் வருது. சரிங்களா, சோ அந்த வகையில பாக்குறப்ப இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டா இருக்கு. 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்திருக்காங்க. ஓகேவா, தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜீவ் குமார் அவர்கள் வந்து இருக்காங்க. ஓகேவா, சோ அடுத்தது பார்த்தோம்னா
ஸோ இன்னைக்கு செய்திகள் அதை தவிர பார்த்தோம்னா குறைவாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருந்தாங்க. ஒரு சென்டர் அன்வைஸ் ப்ராஜெக்ட் ஃபார் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரோட் கிராஷ் விக்டிம்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகிறவங்களுக்கு ஒரு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கீம், ஒரு பைலட் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத பண்ண போறாங்க. யாரு பண்ண போறாங்க அப்படின்னா ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு பைலட் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா டு ப்ரொவைட் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அப் டு 1.5 lakh டு ஆல் விக்டிம்ஸ் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது, இந்த ரோடு ஆக்சிடென்ட்ல அடிபடுறவங்களுக்கு ஒரு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க. கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்டா இருக்க போது அவங்களுக்கு எவ்வளவு வரைக்கும் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு திட்டம் யாரு கொண்டு வந்திருக்காங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. இதை எங்க ஒரு பைலட் ப்ராஜெக்டா அறிமுகப்படுத்த போறாங்கன்னா சண்டிகர் அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து பைலட் ப்ராஜெக்டா அறிமுகப்படுத்த போறாங்க. ஓகேவா? ஸோ வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கான அந்த கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத மேக்ஸிமம் அந்த விபத்து நடந்த 7 நாட்களுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஆக்சிடென்ட் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. ஸோ 7 days அப்படிங்கிறது டைம் பீரியட். முக்கியமான விஷயம் பைலட் ப்ராஜெக்ட் சண்டிகர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த 1.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது எங்க இருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டார் வெஹிக்கல் ஆக்சிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி கீழே இருக்கு. ஸோ அந்த ஃபண்ட்ல இருந்து இந்த ஒரு செட்டில்மெண்ட்டை வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அந்த 1.5 லட்சம் ரூபாய் மோட்டார் வெஹிக்கல் ஆக்சிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறதுல இருந்து வரும். ஓகேவா? இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க? அடுத்தது நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி அப்படிங்கிறவங்க தான் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியா இருக்க போறாங்க. ஸோ இந்த திட்டத்தை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிருக்கும், தமிழகத்துல நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. ஆக்சிடென்ட் ஆன ஃபர்ஸ்ட் 48 மணி நேரங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ அதை பேசிஸா வச்சுதான் இதை டிவைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாலே ஒரு அப்டிராக்டா பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஸோ அதனால இதோட ரிலேட் பண்ணி அந்த ஸ்கீமையும் நம்ம படிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம் 2021 நினைக்கிறேன். ஓகேவா? 2021 செங்கல்பட்டுல வந்து அந்த மேல்மருவத்தூர் அந்த ரீஜன்ல வந்து முதலமைச்சர் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாங்க. 48 மணி நேரங்களுக்கு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. அது தமிழகத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அந்த ஒரு திட்டம். யாருக்கெல்லாம் தமிழ்நாட்டு ரோட்ஸ்ல யாருக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுதோ அவங்க எந்த மாநிலம் எந்த நாடு அதெல்லாம் நம்ம பாக்குறது இல்ல, எல்லாருக்குமே அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். ஓகேவா? சோ அதே மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் இதுவும். ஓகேவா? கிட்டத்தட்ட மோரார்லெஸ் எல்லாமே சேம் தான், நம்பர் ஆஃப் டேஸ் அண்ட் அமௌண்ட் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. சோ அந்த ஸ்கீமையும் நம்ம இதோட ரிலேட் பண்ணி படிச்சுக்கிறோம். ஓகேவா? சோ அடுத்தது பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடோட இன்னொரு ஸ்கீம் பத்தி ஒரு பிளானிங் கமிஷன் ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஓகேவா? மாநில திட்டக்குழு அவங்க வந்து ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. அதுல சில ஹைலைட்ஸ் இருக்கு, என்ன அப்படிங்கறத மட்டும் பார்ப்போம். ஓகேவா? சோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், காலை உணவு திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் ஸ்கூல்ஸ்ல இருந்துச்சு, இப்ப தமிழகம் ஃபுல்லா அதை விரிவுபடுத்திருக்கோம் இல்லையா? சோ அந்த திட்டத்தை பத்தி அதனுடைய இம்பாக்ட பத்தி இந்த இடத்துல படிச்சிருக்காங்க. யார் இந்த ஸ்டடியை அண்டர்டேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாநில திட்டக்குழு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து பண்ணிருப்பாங்க. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒவ்வொரு ஸ்கீம்களையும் இதை பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த விடியல் பயணம் திட்டம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது பெண்களுக்கு அந்த பஸ்ல எல்லாம் ஃப்ரீயா போறாங்க இல்லையா, அந்த திட்டத்துக்கு பேரு விடியல் பயணம் திட்டம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அந்த திட்டத்தை எடுத்து மாநில திட்டக்குழு வந்து ஸ்டடி பண்ணிருப்பாங்க. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து அந்த ஸ்கீமை ஃபுல்லா அந்த ஸ்கீமோட இம்பாக்ட் வந்து ஸ்டடி பண்ணிருப்பாங்க. அதுல என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த விடியல் பயணம் திட்டத்தினால மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு மாதத்துக்கு 888 ரூபாய் வந்து மிச்சப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் எடுத்து அதனுடைய இம்பாக்ட ஸ்டடி பண்ணி பார்ப்பாங்க. சோ அந்த வகையில சீஃப் மினிஸ்டரோட அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறதையும் ஸ்டடி பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமான 2 கண்டுபிடிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ் ரூம்ல அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிளாஸ் ரூம் அட்டெண்டன்ஸ் ஹேவ் கான் அப் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஆப்டிடியூட், அவங்க ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி இல்ல எஜுகேஷன் வைஸா இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா மோர் தென் 60% ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஆரம்பிக்கிற டைமுக்கு மோர் தென் ½ an hour முன்னாடியே வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஒருத்தரோட ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கல்வி கற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்டா இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே பேசிக்கான விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்க, நிறைய இடத்துல யூஸ் ஆகும் நமக்கு. சரியா? ஸோ இந்த இம்பாக்ட் இந்த ஸ்டடி யார் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தான் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் பேஜ் வந்துட்டோம். இதுல நேற்று ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா
ரஞ்சி டிராபி அப்படிங்கிறது கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு டொமஸ்டிக் டிராபியா இருக்கு சரிங்களா. டொமஸ்டிக் டீம்ஸ்லாம் வந்து விளையாடுவாங்க. ஒவ்வொரு மாநிலமும் வந்து அந்த ரஞ்சி டிராபி அப்படிங்கிற டெஸ்ட் மேட்சா நடக்கும். அதுல 42வது முறையா மும்பை அணி வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான செய்தியா இருந்துச்சு. ஓகே, ஸோ ரஞ்சி டிராபில மும்பை வின் பண்ணிருக்காங்க, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 2-3 இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாவே கான்ஸ்டியூஷனை ரிலேட் பண்ணி பார்த்துட்டோம். அது எல்லாமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.